இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பஃப் காய் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல துணியை அகலத்தில் 2ஆக மடித்து நீளத்தில் ஒரு தடவை மடிச்சுக்கணும். ஒரு தடவை மடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவை நம்ம மார்க் பண்ணணும். நான் எடுத்துருக்கிற துணி ஒரு கிரேப் துணி எடுத்துருக்கிறேன் லைனிங்க்கு. அதுக்கப்புறம் வெளி துணிக்கு நான் ஒரு நெட் கிளாத் எடுத்திருக்கேன், டிசைன் போட்டிருக்கிற நெட் கிளாத். ஸோ அதனால் கிரேப் கெட்டியாக இருக்குங்கனால அந்த மாதிரி துணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் காட்டன் துணி கூட எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற சுருக்கம் எல்லாத்தையும் நம்ம நிவர்த்தி பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கிறேன் கைக்கு. உங்களோட கை உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் இதே மாதிரி பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம நார்மல் கையை விட எச்சா முன்னாடி கொஞ்சம் துணி விட்டால் தான் நம்ம பஃப்பு வைக்க முடியும். அதனால தான் நம்ம முன்பாகம் விட்டுருக்கோம். ஸோ டோட்டலாக நான் இதுக்கு எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா 17 கிட்டக்க இருக்கும். அதில் நம்ம உயரம்னு பார்த்தா 6 கிட்டக்க எடுத்துருக்கோம். மடிக்கிறதுக்கும் சேர்த்து அகலம் பார்த்தா 12, கையோட சுற்றளவு 12 கிட்டக்க, அதாவது கரெக்டான அளவோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா இருக்கிற சீம் அலவன்ஸோடு சேர்த்து 12. இதை நம்ம ஒரு மார்க் போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துடணும். முதல்ல நம்ம லைனிங் துணி கட் பண்ணி எடுத்துட்டோம். இதெல்லாம் நம்ம கட்டிங்க்கும் பஃப்பு வைக்கிறதுக்கும் கரெக்டாக வச்சுக்கிறதுக்காக நாச்சஸ் போடணும். அதுக்கு நம்ம எங்கே வரைக்கும் கரெக்டான அளவு இருக்கோ அதுக்கப்புறமும் முன்னாடியும் அதே மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் நாச்சஸ் போட்டு நம்ம வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம நாச்சஸ் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மெயின் கிளாத்தில் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணலாம். மேலேயும் நாச்சஸ் போட்டோம், கீழேயும் நாச்சஸ் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணுற இடத்துலையும் நாச்சஸ் போட்டு வச்சிடறோம். இதுதான் நம்மளுக்கு பேஸு. இது லைனிங் துணியில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம மெயின் கிளாத்லையும் கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ நான் இப்போ ஜாயிண்டாக இருக்கிற ரெண்டுத்தையும் கட் பண்ணனால எனக்கு இப்போ 2 தனி பீஸாக கிடச்சிருச்சு. இதை நம்ம அப்படியே லைனிங் மேலே வச்சு மெயின் கிளாத் மேலே வச்சு பேட்டர்ன் போட்டு கட் பண்ணால் கை தயார். இப்போ இதில் நீளத்தில் 2 வாட்டியும் அகலத்தில் 2 வாட்டியும் மடிச்சுக்கிறோம். அதாவது நீளத்தில் ஒரு வாட்டி அகலத்தில் ஒரு வாட்டி மடிச்சுட்டு அது மேலே நம்ம லைனிங் இப்போ வெட்டி வச்சுருக்கிறத அது மேலே வச்சு அப்படியே கட் பண்ணோம்னா கை துணி தயார். நம்மளுக்கு பார்த்த மாதிரி நம்ம கை மடிச்சு பாகம் நம்ம பக்கம் இருக்கணும். அதுக்காக நம்ம மடித்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கை லைனிங்கை அது மேலே வச்சு கரெக்டாக வச்சு நகராமல் மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம்னா தயார். இது தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் கேளுங்க. வேறு ஏதாவது அளவு எடுத்து தைக்கிற வீடியோ வேணும்னாலும் மறக்காம கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.